இயேசு மனம் திரும்புகிற ஒரே மனிதனின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று கூறியிருப்பாங்க. ஆம், தன்னுடைய இழந்து போன நிலையை அறிக்கை செய்கிற பாவி தேவனுடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தருகிறான். அவன் மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. மனம் திரும்ப வேண்டும் என்று உணராத மனிதர்களால் பரலோகம் மகிழ்ச்சி பெறுவதில்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம் என்று ரோமர் 3:23 சொல்லுகிறது. மனிதன் செய்த பாவத்தினால் அவன் தேவ மகிமையை இழந்தான், தேவ சாயலை இழந்தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு முறிந்தது. பாவம் செய்த மனிதன் தேவனை விட்டு தூரம் போனான். அதனால் மனிதன் தான் செய்த பாவத்திற்குரிய தண்டனையான நித்திய ஆக்கினையை அடையும்படியாயிற்று. ஆனாலும் தேவன் மனிதன் மீது வைத்த அன்பினால் பாவம் செய்து தன்னை விட்டு தூரம் போன மனிதன் நித்திய ஆக்கினையை அடையாதபடிக்கு அவனை ரட்சிக்க தன்னுடைய ஒரே பெயரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினாங்க. இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய பரலோக மேன்மையை துறந்து இந்த உலகத்திற்கு வந்தாங்க. மனிதனை தேடி வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. தூரம் போன மனிதனை தன்னிடம் சேர்த்து தன்னோடு கூட இருக்கும்படியாய் பரலோக வாழ்வாகிய நித்திய ஜீவனை மனிதனுக்கு கொடுக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தாங்க. இது தேவ கிருபையினால் நமக்கு இலவசமாக கிடைத்தது. இது இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல், மரணம், உயிர்த்தெழுதலினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. நித்திய வாழ்வை அடைவதற்கு மனிதன் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவிடம் தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவரை தன் சொந்த இரட்சகராக தன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனிதனுடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஆத்துமாவை அழிவின் பாதையில் கொண்டு போக நம் எதிராளியான பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது. அதனால் நம் ஆத்துமாவை ஜாக்கிரதையோடு காத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் நாம் செல்வந்தர்களாக இருக்கலாம், நல்ல வசதிகளோடு வாழலாம். இவையாவும் அந்நித்தியமானவைகள். இவற்றில் உண்டாகும் சந்தோஷமும் அந்நித்தியமானது. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்று மத்தேயு 16:26 சொல்லுகிறது. நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள மனிதனை தேடி அந்த ஒளியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காணாமல் போன வெள்ளி காசை கண்டுபிடிக்க அந்த பெண்ணுக்கு விளக்கு தேவைப்பட்டது போல மனிதனுடைய இருள் நிறைந்த பாவ வாழ்க்கையை சுத்திகரிக்க ஒளியாயிருக்கிற இயேசு ஒருவரால் தான் முடியும் என்று யோவான் 1:9 சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று மனிதன் தான் செய்த பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவற்றை இயேசுவிடம் அறிக்கை செய்யும் போது இயேசுவின் இரத்தத்தினால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ரட்சிப்பு என்ற விலையேற பெற்ற பொக்கிஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென்.